Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டில் யூனிட் 5 டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயரில் இருக்க ஒவ்வொரு கொஷினாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் லேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, லேன் அப்படின்னாலே லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே HDLC, PPP, ஓகேவா, பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், இது எல்லாமே எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தோம், வைட் ஏரியா நெட்வொர்க்குக்காக தான் பார்த்தோம். இப்போ இந்த ஒயர்லெஸ் லேன் எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம CSMA CD பற்றி பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். அந்த CSMA CDயுமே உங்களுக்கு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒயர்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இந்த ஒயர்லெஸ் லேன் அப்படின்றது என்னன்னா பர்டிகுலர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ள மட்டும்தான் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி ஒயர்டு கம்யூனிகேஷன் இல்லாமல் ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக நம்ம ஒரு பர்டிகுலர் கனெக்ஷனை உண்டு பண்ண முடியும். அதுதான் ஒயர்லெஸ் லேன் அப்படின்னு சொல்வோம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் அ லிமிட்டட் ஏரியா சச்சஸ் ஒரு ஹோமில், ஒரு ஆஃபீஸில், ஒரு பர்டிகுலர் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே, இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னாலே பர்டிகுலர் ஏரியா லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிமிட் ஆஃப் ஏரியாக்குள்ளே மட்டும் நம்ம கொண்டு வர்றது தான் இந்த ஒயர்லெஸ் லேன். ஓகேவா, ஸோ த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு வயர்லெஸ் லேன் ஸ்டாண்டர்ட் இஸ் என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோன்னா IEEEல 802.11 தான் யூஸ் பண்ணுறோம். காமன்லி நோன் அஸ் வைஃபை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல டெய்லி லைஃப்பில், அந்த வைஃபையை தான் ஒயர்லெஸ் லேன் அப்படின்னு சொல்கிறோம். இது மெயினாக எதை ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா 2.4 GHz பேண்டு, 5 GHz பேண்டு, 6 GHz பேண்ட் தான் யூஸ் பண்ணுது. இது மோஸ்ட்லி மொபிலிட்டிக்காகவும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் தான் இந்த ஒயர்டு லேன் இல்லாமல் நம்ம ஒயர்லெஸ் லேனை ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஒயர்டு கனெக்ஷன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நினைச்ச இடத்துல போய் மூவ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. பட் ஒயர்லெஸ் லேன்னா மொபிலிட்டி ஈஸி, மூவிங் வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நமக்கு ஏற்ற இடத்துல எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால தான் இந்த ஒயர்லெஸ் லேனையே கொண்டு வந்தாங்க. தென் 802.11ஓட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் பேசிக் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் STA, ஓகேவா, ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஷன் அப்படின்றது இட் இஸ் அன் எனி டிவைஸ் வித் ஒயர்லெஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஒயர்லெஸ் நெட்வொர்க் இல்லாமல் எந்த டிவைஸ் இருக்கோ அதுதான் ஸ்டேஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், ஒயர்லெஸ் பிரிண்டரு, ரவுட்டர், இது எல்லாமே. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் தனித்தனி ஃபிசிக்கல் அட்ரஸ், தட் மீன்ஸ் லோக்கலாக இருக்க மேக் அட்ரஸ் இருக்கும். தென் ஒயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டரும் இருக்கும். ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பாயிண்ட். ஆக்சஸ் பாயிண்ட்னா எந்த இடம், யார் சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் யாரை வச்சு ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, அதுதான் ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ an access point acts as a central coordinator for wireless station. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா provide wireless access, then connect wireless station to the wired LAN, then handle authentication and association, perform frame forwarding. ஓகே, ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஆக்சஸ் பாயிண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் சர்வீஸ் செட், BSSன்னு சொல்லுவோம். இட் இஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் 802.11 நெட்வொர்க் பிகாஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சஸிங் பாயிண்ட் தென் மல்டிபிள் ஒயர்லெஸ் ஸ்டேஷனும் வச்சிருக்கோம். இதில் 2 types of BSS இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் BSS, இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் BSS. இண்டிபெண்டன்ட் பிஎஸ்எஸ்னா ஒன்றும் இல்லை, இது அடாக் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷன் வந்து டைரெக்டாக ஒன்னோட ஒன்று ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் பிஎஸ்எஸ்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டும் தேவை கிடையாது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎஸ்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இது பேசிக்காக ஒயர்லெஸ் லேனில் இருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம், ESS. இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் BSS கனெக்டட் த்ரூ த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன, காமனா ஆக்சஸ் பாயிண்ட் வந்து சென்டர்ல வச்சு அதை பேஸ் பண்ணி பல டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்றது. ஓகேவா, இது எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்டோட வேலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 802.11ஓட மேக் லேயர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இட் மேனேஜ் கம்யூனிகேஷன் ஓவர் த ஒயர்லெஸ் மீடியம். கீ ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல CSMA CD ஒயர்லெஸ் லேன் வந்து என்ன பண்ணாதுன்னா CSMA CD யூஸ் பண்ணாது. பிகாஸ் கொலிஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுடைய ஃப்ரேம்ஸோ பிட்ஸோ டிரான்ஸ்மிட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணாது அப்படின்னா அந்த ஸ்டேஷன் அது டிரான்ஸ்மிஷனை பற்றின கவலையே வச்சுக்காது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுக்காது. அதனால எங்கே வந்து கொலிஷன் அக்கர் ஆனாலுமே ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால அது அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா 802.11 வந்து கொலிஷன் அவாய்டன்ஸ் தான் பண்ணுது. ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஹேண்ட்லிங். ஃப்ரேம் ஹேண்ட்லிங் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து பாக்கெட்டாக ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுதுல, அந்த ஃப்ரேம் ஃப்ராக்மெண்ட்
ஆகுமெண்டேஷன் பண்ணுறது, அதை ஒவ்வொன்றையும் சீக்வன்ஸ் நம்பர் படி அடுக்கிறது, ரீஅசம்பிளி பண்ணுறது, அக்னாலஜ்மெண்ட், ரீட்ரான்ஸ்மிஷன், இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது வந்து ஃப்ரேம் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் அண்ட் அசோசியேஷன். ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயர்லெஸ் லேனில் வெரிஃபை த ஐடென்டிட்டி ஆஃப் த ஸ்டேஷன். அந்த கரெக்டான ஸ்டேஷனா அப்படின்னா அந்த யூசர் வந்து கரெக்டானவங்களான்னு வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது. அடுத்து அசோசியேஷன், கனெக்ட் த ஸ்டேஷன் டு அன் ஆக்சஸ் பாயிண்ட். ஓகேவா, நம்ம என்ன மீடியமில் ஒர்க் பண்ண போகிறோமோ, ஒரு லேப்டாப்போ மொபைலோ, அதை ஆக்சஸ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் லாஸ்ட்டாக பவர் மேனேஜ்மெண்ட். ஸ்டேஷன் வந்து கேன் என்டையர்லி ஸ்லீப் மோட் டு சேவ் பேட்டரி. ஆக்சஸ் பவர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்து அவேக்காக வச்சுக்கோ. தட் மீன்ஸ் வந்து எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும், உனக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்றது இந்த பவர் மேனேஜ்மெண்ட் டோட்டலாக எடுத்துக்கும். ஓகேவா, இதுதான் வந்து என்னெல்லாம் ஒர்க்கிங் வந்து எப்படி பண்ணும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்எம்ஏ சிடி, அதாவது சிஎஸ்எம்ஏ சிடி வேற நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து சிஎஸ்எம்ஏ சிஏன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொலிஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து சிடியில் வந்து கொலிஷன் டிடெக்ஷன் நடக்கும், அது ஒயர்டு நெட்வொர்க்கில் நடக்கும். இதில் ஒயர்லெஸில் என்ன ஆகும் அப்படின்னா சிஎஸ்எம்ஏ சிஏ கொலிஷன் அவாய்டன்ஸ் தான் நடக்கும். ஓகேவா, சின்ஸ் ஒயர்லெஸ் சிஸ்டம் cannot detect the collision avoidance is used. இது எப்படி ஸ்டெப்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டேஷன் சென்ஸ் த மீடியம். இஃப் ஐடில், இப்போ ஒரு சேனல் வந்து ஐடிலாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்குள்ளே அந்த சேனலுக்குள்ளே ஒரு மூமெண்ட்டோ ஒரு டிரான்ஸ்மிஷனையே உண்டு பண்ணுவோம். ஓகேவா, அப்படி பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி போய் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகணும். ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட், ரேண்டம் பேக்கப். தட் மீன்ஸ் ஒரு டைமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரேண்டமாக இந்த டைமில் இவங்களை அனுப்பலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறது. தென் அக்னாலஜ்மெண்ட் பேஸ்டு டெலிவரி. தட் மீன்ஸ் ரிசீவர் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன், நீங்கள் அடுத்த டிரான்ஸ்மிஷனை எனக்கு அனுப்பலாம் அப்படின்னு அந்த அக்னாலஜ்மெண்ட் படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே கொலிஷனை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் சிஎஸ்எம்ஏ சிஏ. ஓகே, கொலிஷன் அவாய்டன்ஸில் நடக்கிறது. நெக்ஸ்ட் 802.11 ஃப்ரேம் ஃபார்மேட் எப்படி இருக்கும், அந்த ஈத்தர்நெட் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கண்ட்ரோல் இருக்கும். அதில் என்ன ப்ரோட்டோகால் வெர்ஷன் என்னது, டைப் சப்டைப்பு, டேட்டா சிக்னேச்சர் என்ன, டூ எங்கே இருக்குது, ஃப்ரம் எங்கே இருக்குது, ஃப்ளாகோட நம்பர்ஸு, பவர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் கண்ட்ரோலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டியூரேஷன் ஐடி, எவ்வளோ நேரம் வந்து இந்த மீடியமில் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்கும் அப்படின்றது. அடுத்து அட்ரஸ் ஃபில், அப் டு 4 அட்ரஸ் இருக்கும். சோர்ஸோட அட்ரஸ், டெஸ்டினேஷனோட அட்ரஸ், டிரான்ஸ்மிட்டரோட அட்ரஸ், ரிசீவரோட அட்ரஸ். தென் சீக்வன்ஸ் கண்ட்ரோல், அடுத்தடுத்து யார் யார் வரணும், எந்த நம்பரில் வந்து ஆர்டரில் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுதுன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 5th ஒன் பேலோட் வந்து ஆக்சுவலாக என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுதான் பேலோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலாக எஃப்சிஎஸ் ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா ஏதாவது எரர் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ எரர் டிடெக்ஷனுக்கு ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, தென் என்னெல்லாம் சர்வீஸ் வந்து இந்த ஒயர்லெஸ் லேன் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி 2 சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று ஸ்டேஷன் சர்வீஸ் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன், ரீஆத்தென்டிகேஷன், பிரைவசி, டேட்டா டெலிவரி, இது 4ஐயும் பார்த்துக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சர்வீஸில் வந்து அசோசியேஷன், ரீஅசோசியேஷன், டிஸ்அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இன்டகிரேஷன், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற சர்வீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சர்வீஸ். ஓகேவா, தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒயர்லெஸ் லேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், பிகாஸ் கேபிள் எதுவுமே தேவையில்லை, ஹை மொபிலிட்டி, பிளேஸ் டு பிளேஸ் வந்து மூவிங் வந்து ஈஸியாக இருக்கும். தென் சப்போர்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், ஸ்கேலபிள் நெட்வொர்க், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, ஈஸியாக என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒயர்லெஸ் லேன். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஸ்பீட் தென் ஒயர் லேனை கம்பேர் பண்ணுறப்போ ஒயர்லெஸ் லேனோட ஸ்பீட் வந்து கம்மி தான். ஓகேவா, ஹையர் சான்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், ஒரு மைக்ரோவேவ்ஸ், ஏன்னா வந்து நம்ம ரேடியோ வேவ்ஸ் மூலியமாக தான் இந்த ஒயர்லெஸ் லேனை கம்யூனிகேஷனுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஸோ இடையில ஏதாவது மைக்ரோவேவ்ஸ், ப்ளூடூத் வால்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செக்யூரிட்டி வந்து லோ தான், பிகாஸ் ஒயர் லேனோட விட ஒயர்லெஸ் லேன் வந்து யார் வேணால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுன்றனால செக்யூரிட்டி கம்மி, லிமிட்டட் கவரேஜ் ஏரியாக்குள்ளே மட்டும் தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஹையர் பவர் கன்சப்ஷன் ஆன் மொபைல் டிவைஸில் கனெக்ட் பண்ணுறப்ப ஹையாக வந்து பவரை வந்து இழுத்துரும், பேட்டரி வந்து சீக்கிரம் லாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒயர்லெஸ் லேன். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் நெட்வொர்க்ஸில், ஆஃபீஸில், கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில், காலேஜஸ், யூனிவர்சிட்டியில், பப்ளிக் ஒய்ஃபை, இந்த ஏர்போர்ட்ஸ், கேஃபெட்ரியாஸ், மால்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம்ல ஃப்ரீ ஒய்ஃபை, அங்கே ஸ்மார்ட் டிவைஸ், ஐஓடியில், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில், இந்த மாதிரி பல இடத்துல இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது காமனாக ஒயர்லெஸ் லேன் தான். ஒயர்டு கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க்கில் மட்டும்தான் நம்ம ஒயர் லேன் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் லேன் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் மெயினாக யூஸ் பண்ணுறது
802.11 அதை தான் ஒய்ஃபை கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மெயினாக சிஎஸ்எம்ஏ சிஏ கொலிஷன் அவாய்டன்ஸ் நடக்குது. பட் சிஎஸ்எம்ஏ சிடின்றது வந்து கொலிஷன் டிடெக்ஷன், அது வேன் ஏரியா நெட்ஒர்க்கில் தான் நடக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சைட் ரைட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே எழுதிடலாம். ஓகேவா? மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.